வணக்கம், என் பேர் சீதா லட்சுமி. ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேருந்து ஃபவுண்டர் ஆஃப் ஃபனலிலி ஆர்கானிக்ஸ். நான் படித்து வளர்ந்தது எல்லாமே சேலம், பிறந்து வளர்ந்தது எல்லாமே சேலம். கிட்டத்தட்ட 2003 எனக்கு திருமணமாகி திருநெல்வேலி போனேன். அப்புறம் அங்கேருந்து 2005 இங்கே சென்னைக்கு வந்தேன். என்னுடைய பயணமானது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, 2005 வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அது வரைக்கும் எனக்கு ஒரு 3 வருஷமா குழந்தைங்க இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னுடைய வாழ்வியல் மாற்றங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுலன்னா, வேதாத்ரி மகரிஷியோட பயிற்சிகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் நான் விட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு பயணம் தான் இந்த ஆர்கானிக் பயணம். என்னுடைய பிராண்டிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வனலிலி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூடுதல் பொருட்கள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு வரோம். எல்லாமே குழந்தைகள் பெரியவர்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இது எப்போ ஆரம்பிச்சது, எதனால் எனக்கு இந்த ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சின்ன குழந்தையா இருக்கும்போது என் பொண்ணுக்கு என்ன மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கிற என்ன உணவு கொடுத்தாலும் அவளுக்கு ஒத்துக்காது. உடனே வாமிட் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி ஒரு மதிப்பு கொடுத்தல் ஒன்று ஆரம்பிக்கணுன்ற ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு வாழ்வியல் முறையை கற்றுக்கணும் அப்படின்னா நானும் என் ஹஸ்பண்டும் முயற்சி பண்ணோம். அப்படி ஒரு பயிற்சி தான் 2008 வந்து வேதாத்ரி மகரிஷியோட MA யோகா அந்த பயணத்துக்கு நாங்கள் போனோம். யோகா மெடிடேஷன் பண்ணுறதுக்காக. அதில் அந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது வேதாத்ரி மகரிஷி சொல்றது வந்து ஒரு 5 முக்கியமான வேலைகளை வந்து நம்ம எல்லா தனி மனிதனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு சொல்றாரு. ஒன்று வந்து தனக்கு உற்பத்தியாக தேவையான பொருட்களை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறது, அப்புறம் நமக்கு தேவையான ஆடைகளை நாமளே நெஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கட்டிடக்கலை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு 5 முக்கியமான தொழில்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் அவசியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ முதல்ல வேளாண்மை, விவசாயம் தான் அவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வந்தது வந்து விவசாயம் தான். ஸோ அதில் எப்படி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்கள் சில பேரோட சேர்ந்து இயற்கை விவசாயம் அவங்கெல்லாம் நல்லா ஃபுல் டைம் செஞ்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் வார நாட்களில் நானே என்னோட கணவர் குழந்தைகள் எல்லாமே வயக்காட்டுக்கு போயிட்டு அந்த வயல் வேலைகளுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுவோம். அப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் உணர ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா, நாம் எவ்வளோ ஒரு ஜங்கான ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட அதில் மதிப்பே இல்லாத பொருட்களை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே இயற்கை சார்ந்த வாழ்வியலில் பார்க்கும்போது அது எவ்வளோ எளிமையான உணவாக இருக்குது, எவ்வளோ பாரம்பரிய உணவாக இருக்குது, அது இன்னும் எப்படி மெருகூட்டலாம் அப்படின்றத ரொம்ப 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 நெருக்கமாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து அனந்த சாரோட ஒரு கான்டாக்ட் கிடைச்சது. ஆர்கானிக் ஃபார்மர்ஸோட ஃபவுண்டர், அவரோட கான்டாக்ட் கிடைச்ச போது இயற்கை சந்தைகள் நடத்தணும். இப்போது விவசாயிகள் எல்லாமே உணவு உற்பத்தி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு நியாயமான விலை அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போது இயற்கை சந்தைகளை வந்து நம்ம எளிமையான முறையில் மக்கள் நிறைய வரக்கூடிய இடங்கள்ல நம்ம சந்தைகள் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முதல் இனிஷியேட்டிவ் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ நம்ம வந்து நிறைய நண்பர்களோட சேர்ந்து நிறைய இடங்கள்ல இயற்கை சந்தைகள் வந்து நம்ம நடத்த ஆரம்பிச்சோம். அதுல சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள், பார்க்கு, அந்த மாதிரி மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல நிறைய சந்தைகள் நம்ம நடத்தணும். அதுல நம்மளோட யூனிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னுமுமே நம்ம பிளாஸ்டிக் ஃப்ரீ, நுணுக்கமா பார்த்தோம்னா எல்லா நல்ல பொருட்களையும் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் ரேப் பண்ணி பண்ற ஒரு இது இருந்துட்டு இருக்கு. எவ்வளோ நல்ல பொருள்னாலும் ஒரு பிளாஸ்டிக் பொருளுக்குள்ளார அதை மூச்சு முட்டை வைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்கள்ல ஆரம்பிச்சு எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுது. ஒரு உணவை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அது நாவுக்கு ருசியா இருக்கா அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அது சூழலுக்கு இயந்த உணவா இருக்கா அப்படின்னு நம்ம எந்த ஆஸ்பெக்ட்லையும் நம்ம யோசிச்சதே கிடையாது இது வரைக்கும். சூழலுக்கு இசைவான உணவுன்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய அரிசியில செய்யக்கூடிய விளைச்சல் முறைகள் எல்லாமே சூழலுக்கு உகந்த முறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நான் வேதாத்ரி மகரிஷியிடம் தான் நான் கத்துக்கிட்டேன். ஒரு விஷயத்த நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, தான், இயற்கை, சமுதாயம், இந்த 3த்தையும் எந்த இடத்துலயும் முரண்பாடு இல்லாம இயற்கைக்கு முரணா இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது தான் அவர் முதல்ல எடுத்து வைப்பாரு. இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வருது, ஒரு எண்ணம் வருதுன்னா, அது உங்களுக்கு நல்லது செஞ்சா மட்டும் அது சரியா, ஒரு சமுதாயத்துக்கோ இல்ல சூழலுக்கோ அது கெடுதல் விளைவிச்சா அந்த எண்ணத்துக்கு சரியான இது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்வாரு. அது மாதிரி நான் உணவோட இந்த ஃபார்முலாவை வந்து நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு உணவு சூழலை எப்படி கெடுக்குது, அதே மாதிரி சமுதாயத்தை எப்படி கெடுக்குது, இயற்கை எப்படி கெடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நாம நல்லதா சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, அதை ரேப் பண்ணிட்டு ஒரு பேக்கிங்கா மாத்தி சூழலுக்கு கொஞ்சம் கூட அதை வந்து நம்மளுக்கு எப்படி இன்டைஜஷன் இருக்கோ
இயற்கைக்கும் அதே மாதிரி இன்டைஜஷன் இருக்கும், அதை செரிமானம் பண்ண முடியாது அதோட வயிற்றால. என்னது அது பார்த்தோம்னா பிளாஸ்டிக். நம்ம நல்ல உணவாக தேர்ந்தெடுத்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகளில் அதை பிளாஸ்டிக் கவர்ஸில் அதை ரேப் பண்ணி தூக்கி போடுறது வந்து சரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை. அப்போது நம்மளுடைய சந்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட் மார்க்கெட்டாக மக்கள் வருவாங்க. ஒரு சில இடங்களில் அவங்களோட பைகள், தூக்கு, கண்ணாடி பாட்டில், கூடை, இந்த மாதிரி பொருட்களை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நிறைய பேர்கிட்ட எதிர்ப்பு இருந்தாலும் இன்னமும் எங்களை நம்பி எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணி அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பைகள், கண்ணாடி பாட்டில், தூக்கு அதெல்லாம் எனக்கு இலவசமாக கொடுத்துருந்துருக்காங்க இந்த சந்தைகளை நடத்துறதுக்காக. அடுத்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு உணவை வந்து எப்படி மதிப்பு கூட்டுதலுக்கு எடுக்கிறாங்க. எல்லாருமே மதிப்பு கூட்டுதல் பண்றாங்க. எல்லா பாரம்பரிய அரிசியில இருந்தாலும் சரி, சிறுதானியங்கள்ல இருந்தாலும் சரி, மதிப்பு கூட்டுதல் பண்ணும்போது அந்த பொருளை மதிப்பை கூட்டுறோமா இல்ல மதிப்பை குறைக்கிறோமா, எப்படி அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னா, ஒரு பொடி எடுத்து ஒரு பால்ல கலந்து காலையில இதை குடிச்சிட்டு நம்ம போயிட்டா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பொடி அது வந்து பால்லையோ மோர்லையோ எதுலையாவது உள்ள வெந்நீர்லையோ கலந்து குடிச்சிட்டு ஆஹா இன்னைக்கு நல்லா சத்தா இருக்கும், இன்னைக்கு ஃபுல்லா நாள் ஃபுல்லா நல்லா எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது சரியா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்போ சத்து மாவுல ஆரம்பிச்சு எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய செய்முறைகளை வந்து நம்ம கொஞ்சம் பகுத்தாய்வு செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ மகரிஷி அவங்களோட உணவு முறையை சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அளவு, முறை, இந்த 2 வார்த்தை சொல்றாரு. அதாவது எந்த பொருளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ, உணவா தேர்ந்தெடுக்கிறோமோ, அதை நீங்க உட்கொள்ற அளவு, எந்த அளவுக்கு நீங்க அந்த அளவை நீங்க உட்கொள்றீங்க, எந்த முறையில உட்கொள்றீங்க. அப்போ நல்ல உணவுன்னு சொல்லிட்டு முறைக்கு எந்த இயற்கை சார்ந்த முறைக்கு எதிராகவும் இந்த இயற்கை சார்ந்த அளவுக்கு எதிராகவும் அதை சாப்பிடும்போது நல்ல உணவே ஒரு கெட்ட உணவா மாறுது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. மதிப்பு கூடுதல் பயணமானது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம சந்தைகள் தான் நடத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து மக்களுக்கு நிறைய பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை எப்படி பயன்படுத்துறது, எப்படி செய்யறது அப்படிங்கிறதுல நிறைய டவுட்ஸ் இருந்தது, கேள்வி இருந்தது. சரி, அதை நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம செஞ்சு காமிப்போம் அப்படின்ற ஒரு பயணம் தான் இந்த மதிப்பு கூட்டுதல் பயணம்ங்கிறது ஆரம்பிச்சது. என்னோட மதிப்பு கூட்டுதல்ல பிரண்டை பொடி, வல்லாரைக்கீரை பொடி, முடக்கத்தான் பொடி, பூண்டு பொடி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைல்டு கலெக்ஷன்ல, அதாவது அதனுடைய இன்கிரிடியன்ஸ் எல்லாமே வந்து இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்து நம்ம வாங்கி பயன்படுத்துறோம். இதை நான் முறையா கத்துக்கிட்டேன். சித்த வைத்தியர்கள் சில பேர்கிட்டையும், இதை பத்தி ரொம்ப நாலேஜ் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கிட்டையும் எதை போடணும் எதை போடக்கூடாது, முதல்ல சொன்ன மாதிரி இந்த அளவு, முறை, எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த முறையும் நான் கத்துக்கிட்டேன். பாபநாசத்துல மைக்கேல் ஜெயராஜுன்னு சொல்லிட்டு ஒரு சித்த வைத்தியர் இருக்காரு. அவர் வந்து முறைப்படி சில வகுப்புகள் நடத்திட்டு இருந்தாரு. மதிப்பு கூட்டுதல்ல எப்படி எப்படிலாம் செய்யலாம், எந்த மூலிகைகளை எந்த மூலிகைகளோட சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வகுப்பு நடத்திட்டு இருந்தாரு. நான் ஒரு 2 வகுப்புக்கு போயிட்டு அதுல கத்துக்கிட்டு அவர்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்டு அதுல ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தினேன். எப்படி வேணா செய்யலாம், எப்படினாலும் இது பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு நம்ம செய்யற பொருளையே வந்து ஒரு முறைப்படுத்தி வழியோட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். அப்படி முதல்ல ஆரம்பிச்சதுதான் பிரண்டை பொடி. அது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே, ஏன்னா சில பேருக்கு உளுந்து சேர்க்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்செரிச்சல் இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு உணவு முறை கொண்டு வரணும் அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் கான்சியஸா இருந்தோம். அப்படி கொண்டு வந்ததுதான் முருங்கைக்கீரை பொடி. முருங்கைக்கீரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கல்யாண முருங்கை செய்யறோம். முருங்கை கேப்சியூல்ஸ் மாத்திரை மாதிரி இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம டெய்லி அன்றாடம் பயன்படுத்துற மாதிரி இதை மாத்தணும், இட்லி பொடியா மாத்தணும், அன்ன பொடியா, சாப்பாடு பொடியா அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கறது கொண்டு வந்தோம். கல்யாண முருங்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய யூட்ரஸ்க்கு வலு கொடுக்கறது, அந்த மாதிரி பெண்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கிய சப்போர்ட். இங்க வந்து இதை சாப்பிட்டா மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா எந்த பொருளை சாப்பிட்டா மட்டுமே சரியாகாது. நம்மளுடைய வாழ்வியல் முறையும் நம்மளுடைய மனநிலை எல்லாமே சார்ந்துதான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இது சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும்ன்ற மாதிரி நான் எதுக்குமே யாருக்குமே நம்பிக்கை கொடுக்க மாட்டேன். உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்புறம் உணவு முறையில மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு தான் கொண்டு வரும். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேநீர் வகையும் நம்ம மதிப்பு கூட்டுதல்ல செஞ்சுட்டு வரோம். இப்போ காலையில எந்திரிச்ச உடனே என்ன முதல்ல ரெஃப்ரெஷ் ஆக்கணும் அப்படின்னா எல்லாருமே தேடி போறது வந்து இந்த காஃபி, அப்புறம் தேநீர். இது இல்லாம அன்னைக்கு வேலையே ஓடாது யாருக்குமே.
இது ஏன் எல்லாருக்குமே செட் ஆகாது அப்படின்னா, நம்ம நீராகாரம் சாப்பிட்டு வளர்ந்து ஃபுல்லா ஒரு கல்ச்சரா நம்ம வந்திருப்போம். ஒரு 200, 300 வருடங்களா மட்டுமே இந்த பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த உணவு முறை மாற்றம், அதாவது டீ காஃபி அப்படிங்கறத நம்ம உள்ள கொண்டு வரோம். மகரிஷி சொல்லுவாங்க, அதான் தான் இயற்கை சமுதாயம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 3க்கும் நன்மை தர செய்யக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு டீ காஃபி நல்லதே செய்யட்டும், ஆனா அது சூழலோட தொடர்பு கொள்ளும் பொழுது அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சூழலுக்கு கொஞ்சம் கூட சரியே இல்லாத ஒரு முறை, விவசாய முறை தான் இந்த டீ காஃபி எல்லாமே பாத்தீங்கன்னா. உயர நெடுக வளர்ந்துருக்கிற மரங்களை எல்லாத்தையுமே அழைச்சிட்டு சின்ன சின்ன செடிகளாகவும் புதர்களாகவும் ஒரு கவாத்து பண்ணி மாத்தி வச்சுக்கக்கூடிய ஒரு பச்சை பாலைவனம்னு சொல்லுவோம், கிரீன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம இயற்கை சூழலையும் கெடுக்குது. நிறைய தவளை இனங்கள், நிறைய புலி, யானை இதெல்லாம் காணாம போனதுக்கு வந்து இந்த டீ காஃபி எஸ்டேட்ஸ் வந்து ஒரு பெரிய முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காலையில எந்திரிச்ச உடனே நம்ம என்னதான் சாப்பிடுறது, எனக்கு அது குடிச்சாதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு நம்ம ஒரு மாற்றுன்னு நான் சொல்றதே தப்பான வார்த்தை தான். ஏன்னா அதுக்கு மாற்று நம்ம கொண்டு வர முடியாது. மாற்றுன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கிறதுன்றது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா மாற்று கிடையாது. இதுதான் நம்ம குடிச்சு வளர்ந்துட்டு வந்தோம், இப்ப அதை மறந்துட்டோம். இப்ப மறுபடியும் அதை கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வருது? அப்போ காலையில எந்திரிச்ச உடனே என்ன ஆரோக்கியமா மாத்துற மாதிரி ஏதோ ஒரு பானம். அது முதல்ல பானம்னு பாத்தீங்கன்னா நீராகாரம்னு சொல்லுவோம், பழைய சொத்து கஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் காலையில எந்திரிச்ச உடனே நம்மளோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஹெவியா இருக்கும். அப்போ இந்த நீராகாரத்தை போடும்போது நல்லா இருக்கும். இதே நீங்க சூடா காஃபியோ தேநீரோ உங்களோட பித்த சுரப்பியை ஜாஸ்தி பண்ற மாதிரி இருந்தது, அந்த பானத்தை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்காகவே அடிக்ட் ஆயிடுறோம். அப்படி மாற்று கொண்டு வந்ததுதான் நன்னாரி சதக்குப்பையில இருக்கக்கூடிய ஒரு தேநீர் வகை, ஆவாரம்பூ தேநீர். சித்திரை தைல நம்மளோட பித்தத்தை தணிக்கக்கூடிய சித்திரை தை மூலிகையை வச்சு ஒரு தேநீர், அதிமதுரத்தை வச்சு ஒரு தேநீர். இந்த 4 தேநீரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வாழ்வியல் முறையவே வந்து ரொம்ப அழகாக்கக்கூடிய ஒரு முறை. இது பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் இயற்கை வளத்தையோ இல்ல ஒரு தனி மனிதனுடைய உடலையோ இல்ல சமுதாயத்தையோ ஒரு கெடுக்காத, ஒரு அடிக்ஷனுக்கு உள்ள கொண்டு வராத ஒரு பானமா இருக்கு. அப்போ இது எப்படி செய்யறது? சித்திரத்தை தனியாவே போட்டா நல்லா இருக்குமா அப்படிங்கும் போது சித்திரத்தை கொஞ்சம் தொண்டைக்கு வந்து கரகரன்னு இருக்கிறதுலாம் சரியாகும். அப்போ இதை முறைப்படுத்தணும், எளிமைப்படுத்தணும், ஒரு சரியான முறைக்கு கொண்டு வரணுங்கும் போது தான் அதை தேநீரா மாத்தி நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதிமதுரம் தேநீர் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர ஆரம்பிச்சோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கிறது வந்து தைராய்டு, ஒபெசிட்டி. இந்த தைராய்டுல நானுமே பாதிக்கப்பட்டிருந்தேன். ஆனா நான் ஒரு சாதாரண ஒரு மருத்துவ முறைக்கு போகாம யோகா, மெடிடேஷன், என்னுடைய வாழ்வியல் முறை, என்னுடைய மனநிலை எல்லாத்தையும் சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை என்னால கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியுது. ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு மருந்தா, உணவே மருந்தா இருக்கிற ஒரு பொருள் தான் அஷ்டசூரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உணவு முறை அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கும்போது மூலிகையா சிலது இருக்கும், அதாவது வைத்தியத்துக்கு பயன்படக்கூடிய மூலிகைகள் சிலது இருக்கும், உணவு முறையா நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் சிலது இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, ஜீரகம், வெந்தயம், இந்த அஞ்சரைப்பட்டியில இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மருந்தா இருக்கும், ஆனா அது உணவாவும் இருக்கும். அப்ப அதெல்லாம் எடுத்து நம்ம மதிப்பு கூடுதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஷ்டசூரணத்தை நம்ம கொண்டு வரோம். இது வந்து எல்லாருமே தைராய்டு வந்தவங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. என்னோட கணவர் வந்து துபாயில இருந்த போது அவங்க ரூமுக்கு வந்து எல்லாரும் இந்த அஷ்டசூரணத்தை தேடி வருவாங்களாம். ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை, உணவு முறை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒபிசிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு முறையா இருந்தது. அப்போ இது சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த டைஜஷன் ஈஸி ஆகிறது, குடல் வந்து தன்மையாகிறது எல்லாமே அவங்க உணர்ந்தாங்க. அப்போ இது எல்லாருக்குமே இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அன்னப்பொடியை சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்றேன். இதை சாதத்துல போட்டு, சுட சாதத்துல போட்டு கொஞ்சமா நல்லெண்ணெயோ இல்ல தேங்காய் எண்ணெயோ ஊத்தி இதை பிசைஞ்சு முதல் ஒரு சின்ன கவலம் இதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இது ஒன்றும் அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களோட ரொட்டீன் லைஃபுக்கு வந்து இது ரொம்பவே இது அஷ்டசூரணம்ங்கிறது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பூண்டு பொடி, என்னுடைய பூண்டு பொடினா பூண்டுனா எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. ஒரு சிலர் வந்து இல்லைங்க நான் சாத்விக்கா சாப்பிட போறேன், இந்த பூண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பூண்டு பொடியில வந்து நிறைய பூண்டு போடாம இவ்வளோ 1 கிலோ ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு இவ்வளோதான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை வச்சிருக்கோம். இந்த பொட்டுக்கடலை, ஃபிளாக்ஸீடு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை இவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு போடணுமோ, எவ்வளோ அவசியமோ அதை மட்டும் நம்ம சேர்த்து இந்த மதிப்பு கூடுதலை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். முதல்ல சொன்ன மாதிரி அளவு முறை மட்டும் இல்லை, ஒவ்வொரு உடலுக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து
ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். இப்ப எனக்கு தேவைப்படுற சத்துக்கள் வந்து இன்னொருத்தருக்கு தேவைப்படாது, இன்னொருத்தருக்கு நிறைய இருக்கிற சத்துக்கள் இன்னொருத்தருக்கு தேவைப்படாது. அப்போ ஒரு பொதுப்படையான உணவு அப்படிங்கறத நம்ம எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறதுலயும் மக்களுக்கு வந்து ஒரு தெளிதல் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்னா முதல்ல சந்தைப்படுத்துறது, இந்த பொருட்களுக்கான இந்த பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், வெல்லம், கருப்பட்டி, இதுலலாம் வந்து சந்தைப்படுத்துறது வந்து எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். ஏன்னா 2013 இந்த பயணத்தை தொடங்கும் போது ரொம்ப கம்மி அளவுல தான் வந்து இந்த ஆர்கானிக்ன்ற அந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. அதிக பேரு அதை பத்தின விழிப்புணர்வு இருந்திருக்காது. அதை பத்தி ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போதோ இல்ல அதை பத்தி சொல்லும் போதோ வந்து என்னது எலுமிச்சப்பழத்துல போயிட்டு என்ன ஆர்கானிக், கேழ்வரகுல போய் என்ன ஆர்கானிக் இருக்க முடியும், கேழ்வரகுலாம் வந்து மானாவாரி பயிர் தானே, அதுல போய் என்ன நீங்க ஆர்கானிக்னு சொல்றீங்க, சிரிப்பா இருக்கு, மிளகால போய் என்ன ஆர்கானிக்னு சொல்றீங்க, சிரிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் கிட்ட எப்படி அதை புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லும் போது எங்களோட மென்டார் அனந்து சார் சொல்லுவார், ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் கிடையாது. இப்போ கடையில இருக்கிற பொருள் மட்டும் ஆர்கானிக் கிடையாது. ஒரு ஆர்கானிக் ஷாப்னு போர்டு போட்டு ஒரு நம்மாழ்வாரையா படம் வச்சுட்டு உள்ள பொருட்கள் வச்சு அது ஆர்கானிக் ஷாப் கிடையாது. அப்போ விவசாயிகள் கிட்ட நம்ம போகணும். விவசாயிகள் வந்து அந்த விதையை எங்க இருந்து வாங்குறாங்க, அந்த விதையை வாங்கும் போது அவங்க அந்த விதையை உற்பத்தி பண்றவங்க எப்படி அந்த விதையை உருவாக்குனாங்க, அப்புறம் அந்த ஃபார்மரை எப்படி வந்து விளைச்சல்ல அந்த விதையை போட்டாரு, அதுல வந்து கல்டிவேஷன் பண்ணும்போது எல்லாம் பல பன்மையத்திலிருந்து அவரோட இடுபொருட்கள் எல்லாம் எங்க இருந்து எடுத்துக்கிறாரு, பல பன்மையமா இருக்கா அப்படின்னு விவசாயிகளை உற்று நோக்கிறதுக்காக சில கேள்விகள் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒரு 14 பேர் நாங்கள் டீமாக இருக்கோம். அந்த 14 பேரும் முதல்ல அந்த தோட்டத்தை போய் விசிட் பண்ணிட்டு அது ஆர்கானிக் ஃபீல்டு தானா, நான் ஆர்கானிக் ஃபீல்டு வந்து அந்த களத்துல இருந்து இன்னும் எவ்வளோ தொலைவில் அந்த நான் ஆர்கானிக் ஃபீல்டு வந்து இருக்கு, அந்த ஏன்னா அங்கே போடுற ஸ்ப்ரே உங்களுக்கு இங்கே அடிக்கும், காற்று மூலமாகவும் நீர் மூலமாகவும் எல்லாமே பரவி வரும். அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஃபீல்டு வந்து இருக்கு, விவசாயி வந்து பரம்பரையா இயற்கை விவசாயம் பண்றவரா இல்ல ஏதாவது வகுப்பெடுத்தோ இல்ல இதுல இன்ட்ரெஸ்ட் வந்து, ஏன்னா சில பேர் நிறைய பேர் படிச்சவங்களே ஒரு நல்ல விஷயம் செய்யணும், ஒரு நல்ல காசுக்காக நம்ம வேலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்துட்டு உள்ள வராங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி மாறி ஒரு பொருளை உற்பத்தி பண்றாரா, அவர்கிட்ட ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்கா, அப்போ இந்த இடுபொருட்கள் எல்லாம் எப்படி அவர் ரெடி பண்றாரு, வாங்குறது எப்படின்னு ஒண்ணு, எப்படி அதை ரெடி பண்றாரு அப்படிங்கிறது ஒண்ணு, அப்புறம் அதை பேக் பண்ணி இப்போ ஒரு நெல் இருக்குன்னா நெல்லை மூட்டையா கட்டி அவர் எங்க அதை ஸ்டோர் பண்றாரு. இப்போ ஆர்கானிக் அப்படின்றது வந்து பாரம்பரிய அரிசியா இருக்கும், அவரு கரெக்டா விளைச்சல் பண்ணியிருப்பாரு. ஆனா அவரு எடுத்து வைக்கக்கூடிய அந்த குடோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலி தொல்லைக்கும் இந்த பூச்சி தொல்லைக்கும் ஏதாவது பூச்சி மருந்தோ இல்ல ஒரு ரெப்பலண்டோ வச்சா அது இயற்கை விவசாய இதுல வந்து வராது. ஸோ அங்கிருந்து ஒரு மில்லுக்கு போகுது. என்கிட்ட ஒரு பெண் விவசாயி சொன்னாங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன்றதுக்காக நான் கொடுத்த அரிசியை வந்து அவர் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு அவர் எடுத்துக்கிட்டு இன்னொரு அரிசியை வெறும் பேரே இல்லாத ஒரு சிகப்பரிசியை வந்து என்கிட்ட கொடுத்துட்றாரு, அன்னில இருந்து நான் அந்த மில்லுக்கு போறதில்ல அப்படின்னு ஒரு பெண் விவசாயி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி மில்லுலாம் பிரச்சனை வர்றது இருக்கும். அப்போ ஒரு அரிசிக்கு இன்னொரு, நான் இந்த அரிசி நல்லா இருக்கு, இது நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க, இதுக்கு இது பதிலாக கொடுத்தா என்ன தெரியவா போகுது, கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் கஸ்டமருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த மில்லில் பிரச்சனை நடக்கிறதும் இருக்கு. இன்னொன்று ஆர்கானிக் ஷாப்புக்கு வந்ததுக்கு அப்புறம், கடைகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் 80% ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு ரேக்கும், இது ஃபுல் 100% ஆர்கானிக்னு ஒரு ரேக்கும், இப்படி இருக்கிற கடைகளும் இருக்கு. அப்போ 100% ஆர்கானிக்கே பண்ண முடியாது, இயற்கை விவசாயமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்றோம், அதே மாதிரி கன்சூமர் கிட்டையும் சொல்றோம், இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி விவசாயிகளை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி அவங்கள ஊக்குவிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பொருட்களை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கறத கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம கன்வே பண்றோம். இதுல வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து எண்ணெய் கேட்பாங்க என்கிட்ட, நான் வந்து வீட்டில் போன உடனே வந்து நான் பாட்டிலில் வந்து நான் மாற்றிடுறேன் மேடம், நீங்கள் வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் கொடுங்க, நீங்களே வீட்டில் பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, இந்த ரோட்டில் வந்து நிற்க வச்சு தூக்கில் ஊற்றுறது வேற டப்பாவில் ஊற்றுறது இதெல்லாம் பண்ணாதீங்க மேடம், எங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் தெளிவாக சொல்கிறது, என்னுடைய மார்க்கெட்டை தீர்மானிக்கிறது நான் மட்டும்தான். எப்படி பொருளை கொடுக்கறது, எப்படி நீங்கள் வாங்கிக்கணுங்கிற எந்த இடத்துலையும் மரியாதை குறைச்சல் அப்படின்றதுலாம் கிடையாது. பட் என்னுடைய பொருள் வந்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது ஆத்தென்டிசிட்டி மாறாம நான் பாதுகாக்கிறேன். ஆனா ஒரு கஸ்டமர் கைக்குள்ள போகும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏங்க எதோ நான் பிளாஸ்டிக்ல சாப்பிட்றேன், எதோ தப்பா இருக்கேன், எனக்கு மட்டும் நீங்க பிளாஸ்டிக்ல கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் உங்களுக்காக தான் நான் பிளாஸ்டிக்ல தரமாட்டேன்னு சொல்றேன்
அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப டைம் எடுக்கிறதா இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருக்கு. அப்போ மியூச்சுவலா ஒரு கஸ்டமரும் வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பொருளை வந்து என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களும் புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து கடலுப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நம்ம கையில இல்லை, கடலுப்பே இல்லை. அப்போ திடீர்னு கடலுப்பே இல்லைங்க, நான் வெளியில வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. ஏங்க, நான் நாட்டு மருந்து கடையில இப்போதைக்கு நான் இந்துப்பு வாங்கியிருக்கேங்க, நீங்க வந்து கடலுப்பு எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க, உடனே நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். எனக்காக வெயிட் பண்ற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்காகவே நான் கடலுப்பு எங்க உண்மையாலுமே கரெக்டான ஆர்கானிக் கிடைக்குதுன்னு எங்க டீம் நாங்க தேட ஆரம்பிச்சுட்டு இருப்போம். இதே மாதிரிதான் பாரம்பரிய அரிசிக்கு மற்ற சிறுதானியங்களுக்கு சில சிறுதானியங்கள் வரதுக்கு லேட் ஆகும், கருப்பு உளுந்து வரதுக்கு லேட் ஆகும். ஏன்னா விவசாயமே ரொம்ப கம்மியா இருக்கும் போது சிறு குறு விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலையா தான் அதை பாக்குறேன். இதை சந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயற்கை அங்காடிகள் நண்பர்கள் வச்சிருக்காங்க. நானும் வீட்லயே வந்து முன்னாடி ஒரு ஹாலுக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலோட ஒரு ரெகுலராக ஒரு வீட்டுக்கு போகும்போது இருக்கிற அந்த ஹால் மாதிரி இருக்காது. ஃபுல்லாக மூட்டை மூட்டையாக இருக்கும், டப்பா டப்பாவாக இருக்கும். என் வீடு இப்படி தான் இருக்கும் அப்படி வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு தான் பண்ணுறீங்களா? கஸ்டமர்ஸ்க்கு அது வந்து வீடு மாதிரி தெரியும், மற்ற உறவுக்காரர்களுக்கு வந்து அது கடை மாதிரி தெரியும், ரிவர்ஸில் தெரியும். அதை அவங்களுக்கு நம்ம புரிதலுக்கு கொண்டு வரணும். இல்லை, நான் வீட்டில இருந்தே செய்கிறேன், மதிப்பு கூட்டுதல் இந்த விற்பனை எல்லாமே நான் வீட்டில இருந்தே செஞ்சுட்டு இருக்கேன், அப்போ சில முரண்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஸ்ட்ரகிளை ஒத்துக்கிறது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்குமே கூட இந்த 13 வருஷத்துல இது ஒரு சேலஞ்சாகவே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர் கவர் பேக்கிங்கில் நம்ம மார்க்கெட் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நம்ம சந்தை, நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமான சந்தை, வேளச்சேரியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கக்கூடிய ஒரு சந்தை. முன்னாடியே நம்ம கஸ்டமரோட ப்ராட்காஸ்ட் குரூப்புக்கு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன பொருள் இந்த வாரம் அவைலபிலிட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம். அவங்க நம்மளுக்கு திருப்பி இந்த பொருள் இவ்வளோ கேஜிஸில் இவ்வளோ வேணும், ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அனுப்புவாங்க. அதை ஒரு நோட்டில் நம்ம நோட் பண்ணிட்டு ஒவ்வொன்றத்தையும் பேக் பண்ணுவோம். இப்போ முதல்ல ஆதம்பாக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஆதம்பாக்கம் ஸ்டாப்பு, அங்கே பெட்ரோல் பங்க் கிட்டக்க ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் 100 ஃபீட் ரோட்ல ஒரு 4-5 பேர் அந்த ஃபீட் ரோட்லேயே ஆட்டோலேயே வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி. எந்த ஸ்டாப்பிங் முதல்ல வருதோ அவங்களோட பொருள் முன்னாடியே இருக்கும். கட்டப்பையில் உள்ள எல்லாமே துணிப்பையிலையும் பேப்பர் கவர்லையும் நம்ம போட்டு வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் ஆதம்பாக்கம் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருவோம். அவங்க போன வாரம் வாங்கிட்டு போன எண்ணெய் பாட்டிலோடது, தூக்கு, கட்டப்பை இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்கி ரோல் பண்ணி ஆட்டோவுக்கு பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டாப் வந்து 100 ஃபீட் ரோடு, வேளச்சேரி கேஜி டவர்ஸ், அதுக்கப்புறம் சொக்கலிங்கம் நகர், அதுக்கப்புறம் வந்து முருகன் கல்யாண மண்டபம், இப்படியே அந்த கிண்டி இது வரைக்கும் முழுசாக முடிச்சுட்டு திரும்பி வரும்போது மேக்ஸிமம் பஸ்ஸில் வரத்துக்கு பார்ப்போம். கையில் எதுவும் வெயிட் கம்மியாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு இங்கே போய் அவங்களுக்கு கொடுத்து அந்த எல்லா விஷயத்தையும் முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது. அந்த செலவை வந்து நம்ம அந்த பொருளில் வச்சோம் அப்படின்னா, ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பொருளை வந்து பாரம்பரிய அரிசியை 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னா 125 ரூபாய்க்கு தான் அதை விற்கணும், அதுக்குள்ளதான் வைக்கணும், அதுக்கு ஜாஸ்தியா வைக்கக்கூடாதுன்னு எங்களோட அப்ஜெக்டிவ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்மளோட டிரான்ஸ்போர்ட் இப்போ அப் அண்ட் டவுன் ஆட்டோலேயே போயிட்டு வந்துட்டேன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் என்னால் மீட் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன லெவலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வார சந்தை, அதாவது மூவிங் மார்க்கெட் மாதிரி, கலெக்டிவ் மார்க்கெட் மாதிரி. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போன வாரம் வாங்கின அந்த கண்ணாடி பாட்டில், தூக்கு இதெல்லாம் வாஷ் பண்ணி கமுத்தி வச்சுட்டு வாங்கிட்டு வந்த துணிப்பை எல்லாமே, ஏன்னா அந்த பாட்டிலோட நம்ம ரீஃபில் பண்ண முடியாது, அடுத்த வாரத்துக்கான ஆயில அதில் ஊற்ற முடியாது. அதே மாதிரி அரிசி பை கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா அந்த அரிசி பையை வந்து துணிப்பையா இருந்ததுன்னா மறுபடியும் உதறி ரிவர்ஸ் பண்ணி உதறி காய போட்டுட்டு, அதுக்கப்புறம் இல்லைன்னா துணிப்பை ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா அதை மறுபடியும் துவைக்க போட்டுட்டு, இந்த மாதிரி பிஃபோர் மார்க்கெட் ஆஃப்டர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். இதில் குடும்ப உறுப்பினர்கள் வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜீரோ வேஸ்ட் மார்க்கெட்டை வந்து பண்ணுறது வந்து அவ்வளோ எளிமையான விஷயம்லாம் கிடையாது. கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணி, அதே மாதிரி சில கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம ஒரு பொருள் இல்லைன்னு சொல்ல வேண்டியது வரும். அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நடுவில் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா, இல்லை கொரியர் அனுப்ப முடியுமா, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பார்க்குறோம். முதல்ல நம்ம ஜீரோ வேஸ்ட் மார்க்கெட் எங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னா, மகாலிங்கபுரம் அசோசியேஷனே வந்து நம்மளுக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருந்தாங்க. நம்மளோடது வந்து எல்லாமே ஒரு கிராண்டான ஒரு இதில் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக மக்கள் கூடக்கூடிய ஒரு கார் பார்க்கிங்கோ இல்லை ஒரு கோயிலோ இல்லை ஒரு பார்க்கோ அந்த இடங்கள்ல தான் நம்ம சந்தைகள் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் பண்ண ஆரம்பித்தோம். 2015-16 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலிங்கபுரம் அசோசியேஷனில் நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க சந்தைகள் நடத்துறதுக்கு. அப்போது வந்து
மதிப்பு கூட்டுதல் பண்றவங்க நாம எல்லாமே சேர்ந்து பாரம்பரிய அரிசி, சிறுதானியம், எண்ணெய், வெல்லம், நாட்டு சக்கரை அந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே வந்து அவங்க பேக் எடுத்துட்டு வருவாங்க. நம்ம பேக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ தான். நம்மளுக்கும் முதல்ல இருந்து கடைசி வரையும் ஆட்டோக்கார அண்ணன் தான் எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு கை கொடுக்கறது. ஆட்டோல நம்ம பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். மத்தவங்களும் வந்துருவாங்க, மதிப்பு கூடுதல் பண்றவங்களும் வந்துருவாங்க. அப்படி தரையிலேயே ஒரு சின்னதா ஒரு பாயோ இல்ல ஏதாவது ஒரு பெட்ஷீட்டோ விரிச்சு நாங்க அந்த பாரம்பரிய அரிசி, சிறுதானியம் எல்லாமே சந்தைப்படுத்துவோம். ஒவ்வொருத்தருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த பாரம்பரிய அரிசியை எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், அது என்னென்னலாம் பண்ணலாம், இல்ல வந்துட்டு ஆஃபீஸ் கோயர்ஸ்க்குலாம் எப்படி எளிமையா சமைக்கலாம், இப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலோட நம்ம போஸ்டர்ஸ்லாம் பண்ணுவோம். கையிலே எழுதுவோம் சார்ட்ல. இந்த பாரம்பரிய அரிசி மாப்பிள்ளை சம்பான்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும், அந்த தண்ணியோடையே நம்ம அரைக்கணும். சிறுதானியங்கள் அப்படின்னா அதை ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதை அந்த சிறுதானியத்தோட தண்ணியை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும், கீழே கொட்டிடணும். புதுசாக தண்ணி ஊற்றி அதை ப்ராப்பராக குக் பண்ணணும், குக்கரில் குக் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த விழிப்புணர்வை நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சொல்லி 1-to-1 கான்டாக்ட். எனக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த அரிசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த சிறுதானியத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய மகாலிங்கபுரம் மார்க்கெட்டை நம்ம நடத்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு இடத்துலையும், டி நகரில் மங்கேஷ் ஸ்ட்ரீட்லேயும் நம்ம நிறைய இடங்களில் நம்ம சந்தைகள் வந்து செய்ய ஆரம்பித்தோம். இதோட அடுத்த கட்டமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வேளச்சேரியில் மல்லேஷ் ஆர்கேட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு ரூம், அதாவது அதோட அசோசியேஷனோட ஒரு பெரிய ஹால், ப்ரோக்ராம் ஹால் மாதிரி இருந்தது. அந்த இடத்த நம்மளுக்கு ஜீரோ வேஸ்ட் மார்க்கெட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மார்க்கெட் நடந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லாத மாதிரி ஜீரோ வேஸ்ட் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் நிகழ்ச்சிகள், அதாவது குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பனை ஓலை செய்யறது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கான விளையாட்டுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது இவங்க அது அவ்வளோ ஆர்வமாக பார்க்க மாட்டாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல கேட்ஜெட்ஸ்ல இருந்தும், டிவில இருந்தும், கார்ட்டூன் நெட்வொர்க்ல இருந்தும் வெளியில வரணும். இதெல்லாம் இப்ப பிரபலமா இருந்தாலும், இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க. இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்துல இதெல்லாம் நாங்க மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களை பார்த்து நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஆன்லைன் வகுப்புகள் வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன். லாக்டவுன் டைமில் பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள், அதில் இருக்கக்கூடிய பயன்கள், எப்படி அதை நம்ம வந்து வீட்டில் எளிமையான முறையில், இப்போ வந்து பழைய காலத்துலலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இட்லியை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி எடுத்து உங்களுக்கு இட்லி ஊற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு பாக்கெட் கிடைக்குது. இருந்தாலும் பாரம்பரிய அரிசின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது 2 நிமிஷத்தில் ஊற வச்சிடலாம். ஆட்டுறதுக்கு கிரைண்டர் இருக்கு. எப்பவுமே அந்த காலத்துல வந்து பேக் எண்ட் ஒர்க், அதாவது சமையலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கு வந்து ரொம்ப நேரம் தேவைப்படும். உதாரணத்துக்கு மாவு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொடி ரெடி பண்ணுறதாலும், சாம்பார் பொடி ரெடி பண்ணுறோம், ரசப்பொடி ரெடி பண்ணுறோம், இந்த மாதிரி எது செய்யறதா இருந்தாலும் பின்னாடி செய்யக்கூடியதை குத்தி எடுக்கணும். சமையல் சீக்கிரமாக பண்ணிடலாம், ஆனால் அது குத்தி எடுக்கணும். அதே மாதிரி அடுப்பில் தான் உங்களுக்கு 1 அடுப்பு 2 அடுப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே அடுப்பில் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எளிமைப்படுத்திட்டோம். குக்கர் வந்துருச்சு, கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு. ஆனால் இப்போவுமே சமையல் வந்து ஒரு ரொம்ப வலியாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. அப்படிங்கிறத வந்து ரொம்ப எப்படி எளிமைப்படுத்துறது, அதை எப்படி ஈஸி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வகுப்புகள் வந்து நம்ம எடுக்க ஆரம்பித்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளச்சேரியில் வந்து ரமணீஸ் ஆர்கேட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து என்னை ஹையர் பண்ணி ஒரு கிச்சன் வந்து அவங்களோட கிச்சனே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக அப்படி பண்ணலாம். ஒரு குழிப்பணியாரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு புட்டா இருக்கட்டும், இல்லை ஒரு கஞ்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு நாளை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸையும் சேர்த்துக்கிட்டு, வாழ்க்கை துணையும் சேர்த்துக்கிட்டு, குழந்தைங்களையும் சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் இந்த பொடிகளை ரெடி பண்ணுறதுக்கும் இதுக்கும் நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரத்தை நம்ம வந்து சரியாக நம்ம கொண்டு போக முடியும். ஆரோக்கியமான உணவுக்கான ஒரு வேலையாக நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு லைவாகவே நம்ம செஞ்சு காட்ட ஆரம்பித்தோம். இந்த மாவு இருந்ததுன்னா நீங்கள் இந்த பணியாரம் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு வீட்டில் எல்லாரையும் கூப்பிடுங்க, ஊற வைங்க, அதை காய வைங்க. எல்லாரும் வண்டியில் எங்கேயோ மாலு, பீச் அங்கெல்லாம் போகிறத விட ஒரு மிஷினுக்கு போங்க. உங்களுக்கான உணவை நீங்களே சஸ்டைனபிலிட்டி, தற்சார்பு. நான் வந்து உணவு விஷயத்துல இன்னொரு கம்பெனியவோ இல்லை என்னைய கூட நீங்க நம்ப வேண்டாம். நீங்க சஸ்டைனபிளா உங்களுக்கான பொருளை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இயற்கை வந்து நம்மளுக்கு உடம்ப வந்து ஃப்ரீயா கொடுத்துருச்சு. ஃப்ரீயா கொடுத்ததுனாலே அதோட மதிப்பை நம்மளுக்கு தெரியல. எல்லாரும் என்ன சொல்றதுன்னா,
ஏன் ஆர்கானிக்காக மாறணும்னு என்ன அவசியம் இருக்குது? இது நாள் வரைக்கும் வாழ்ந்தவங்க என்ன ஆர்கானிக்காவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமாக ஒரு நாள் போக வேண்டியது தானே, இருக்கிற வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன், இப்படி சொல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் இப்போ நிறைய தப்பான உணவு முறையாகவும் தப்பான வாழ்வியல் முறையாகவும் நான் என் வாழ்க்கையை நான் மாற்றி வச்சுட்டேன். ஏதோ ஒரு எய்ம்னு சொல்லி, ஒரு வாழ்க்கை லட்சியம்னு சொல்லி உடம்பை பார்த்துக்காமையும் மனசை பார்த்துக்காமையும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம ஊஞ்சி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு யார் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட இருக்கிறவங்க 2 நாள் செய்வாங்க. அப்புறம் அவங்களுக்கே ஒரு சலிப்பு வரும். அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதை நோக்கி அவங்க ஓடுவாங்களா, இல்லை நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்போ பார்த்துக்கிறது அப்படின்றது வந்து உடம்பு கெட்டு போய் மனசு கெட்டு போய் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடியே அவேரா இருக்கிறது, வருமுன் காப்போம்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அவேரா இருக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போ இயற்கை வாழ்வியல், இயற்கை உணவு அப்படிங்கிறதுல நீங்க முன்னாடியே வந்துடுறீங்க அப்படின்னா உங்களை பார்த்துக்கிறதுக்கோ இல்லை உங்களை இது பண்ணுறதுக்கோ இங்கே யாருமே தேவைப்பட மாட்டாங்க. அப்போது இருக்கிற நாள் வரைக்கும் நான் ஜாலியாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு, இந்த உடம்புங்கிறது இயற்கை வந்து ஃப்ரீயாக இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கும் இறைவனை உணர்ந்துக்கிறதுக்கும் இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இந்த உடம்பை கொடுத்துருக்கான். ஸோ அதை டீவியேட் பண்ணி எங்கெங்கேயோ ஓடாமல் சாப்பிட்றது கரெக்டாக சாப்பிட்ணும், வாழ்வியல் முறை வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் முக்கியமாக இந்த விஷயத்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நான் எப்படி கஷ்டப்பட்டேன், 3 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை முறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா ஹெச்எம், அப்பா வந்து நேஷனல் ஹைவேஸில் இருந்தாங்க. 2 பேருமே வந்து என்னை ரொம்ப பொத்தி ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப அதிகமான அன்பு கொடுத்து தான் என்னை வளர்த்தாங்க. ஆனால் வாழ்வியல் முறை நான் அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுவேன். அவங்க சொல்கிறத சாப்பிட மாட்டேன். அம்மா கீரை கூட்டம் அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க, வெண்பொங்கல் அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ஆனால் என் மனசு நாடினது ஃபுல்லாக எல்லாமே அப்போவே ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் இப்போ இருக்கிற பிராண்டட் கம்பெனிலாம் அப்போ எதுவும் வரல. இப்போ இருக்கிற நூடுல்ஸ்லேருந்து எல்லாமே அப்போவே நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அதை நான் எப்போ சஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, உடம்பு ஓரளவுக்கு கெட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அம்மா நம்மளுக்கு நல்லது தான் சொல்லியிருக்காங்க, அப்பா நம்மளுக்கு நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. மாதுளம்பழம் அப்பா வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க, நான் வந்து உரிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மாதுளம்பழம் உரிக்கும் போது கையெல்லாம் கருப்பாகும்ல, எனக்கு அது பிடிக்காது. அதனால் அது ஒரு மாதிரி பிரச்சனை எனக்கு. ஸோ நான் மாதுளம்பழம் அப்பா யாராவது உரிச்சாதான் சாப்பிடுவேன். அதே மாதிரி என்னை காலேஜ் போகும்போதும் எனக்கு அம்மா சாப்பாடு ஊட்டி விடணும், இல்லைனா சாப்பிடாம போயிடுவேன். அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சரியாக தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. பட் நான் அதை கண்டுக்கலை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் அதே மாதிரி தான் வராங்க, இன்னும் ரொம்ப மோசமாகறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு அந்த முதல் 3 வருஷம் நான் குழந்தை இல்லாமல் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஏறி இறங்கினேன், என்ன பிரச்சனைனே உடம்புல தெரியாமல் அவ்வளோ செலவு பண்ணோம், மன ரீதியான ஒரு வலி, இதெல்லாம் பார்க்கும்போது இதே தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நடந்துட்டுருக்கு. இப்போ நான் இருந்த போது இருந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸை விட இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு 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 பர்டிகுலர் டிசீஸுக்கான ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், நிறைய பெருகி இருக்குது. அதுவும் சிட்டியில் நிறைய இருக்குது. அப்போது நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம், எதை மிஸ் பண்ணுறோன்னா, நம்மளுடைய உணவு முறை மட்டும் இல்லை, வாழ்வியல் முறை, நம்மளுடைய தாட்ஸு எல்லாமே ஒரு விளம்பரத்துக்கும் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி நம்ம போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு முகப்பொரு வரத்துக்கான ஒரு க்ரீமாக இருக்கட்டும், இல்லை சாப்பிடுங்க உடனே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி அதை நம்ம போய் பார்க்குறோம். போய் பார்த்து வாங்கி சாப்பிட்றோம், நம்மக்கிட்ட எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்ல. அந்த ஒரு விஷயம், எப்பயுமே இந்த ஒரு அரிசியை சாப்பிடுங்க, நீங்கள் உங்களுக்கு எடை குறைஞ்சிடும்னா அந்த பேச்சை நீங்கள் நம்பாதீங்க. வெறும் அந்த அரிசியை சாப்பிட்டா மட்டுமே எடை குறையாது. ஏன் முதல்ல எடை ஏறிச்சுன்றதை முதல்ல நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், அப்புறம் தான் அந்த இதுக்கு போகணும். ஏன்னா உங்களோட வீக்னஸை வந்து மீடியா, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து உங்களை தப்பாக உங்களை வழிநடத்தி கொண்டு போயிடுது. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. முதல்ல பயணம் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா, சைதாப்பேட்டை கார்பரேஷன் ஸ்கூலில் நாங்கள் மார்க்கெட் போட்டிருந்தோம். அப்போது அங்கே இருக்கிற ஒரு தெரிஞ்ச மேடம் வந்து, நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் ஆத்தென்டிக்காக, இதெல்லாம் சரியா, இப்போ ஒரு பேக்கடு ஃபுட்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க சரி, ஆனால் அதில் உண்மையான தகவல் என்ன இருக்குது, பொய்யான தகவல் என்னன்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு அதை பிபிடி மூலமாக நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அனந்து சார், என்னோட மென்டார் அனந்து சார், அவங்க கிட்ட நான் பேசினேன். அவங்க வந்து ஒரு பிபிடி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சந்தைகளில் விற்பனை ஆகக்கூடிய பேக்கடு ஃபுட்டு எல்லாத்தோட அந்த லேபிளிங் வந்து எப்படி லேபிளிங் பண்ணியிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன,
யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் என்னென்ன போட்டு அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு பிபிடி, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பிபிடி ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா சரியான தகவல் கொடுக்கறதுன்னு எல்லாருமே ஒரு பிளைண்டாக வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, பேக்கெட் ஃபுட்டு தப்பு, பீஸா பர்கர் சாப்பிடக்கூடாது, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது. ஆனால் ஏன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் அது என்ன சொல்கிறது தரவுகள் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஏன்னா அப்படி சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பிளைண்டாக சொல்லிட்டு போக முடியாது. அப்போ அந்த முதல் பயணம் அங்கே சைதாப்பேட்டை கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்து தான் ஆரம்பிச்சு. அப்போது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கு முதல்ல சொல்ல ஆரம்பித்தோம் இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் பற்றி முக்கியத்துவமும், அது ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி சந்தைகளை உருவாக்குறோம் அப்படிங்கிற முக்கியத்துவமும், ஏன் பேக்கடு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத அதோட இம்பார்ட்டன்ஸும், சைக்கலாஜிக்கலாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிஹைண்ட் த ரீசன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு பள்ளிகள் கிட்டத்தட்ட சென்னையில் ஆல் ஓவரில் எல்லா கல்லூரிகளிலையும் இன்ஜினியரிங் மெடிக்கல் தவிர மற்ற ஆர்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகள்லையும் நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம இந்த பிபிடி போட்டு இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய கல்லூரிகள் ஆட் ஆயிருக்கு. வெளியில் உள்ள கல்லூரிகளுக்கும் நம்ம போகிறோம் இதை பற்றி சொல்கிறதுக்கு. இன்னும் குழந்தைங்களுக்கு சொல்லும் போது, ஏன்னா கல்லூரிகள்லேயே சொல்லும் போது சில நேரம் விசில் பறக்கும், நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. என்ன இருந்தாலும் எனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, இன்னைக்கு போய் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கேட்பாங்கன்றது ஒரு நம்பிக்கை. அன்னைக்கு ஒரு மேடம் வந்தாங்க, இதை பற்றி சொன்னாங்க, அன்னைக்கே நான் அதை மாறி இருந்திருக்கணும். அப்போ அந்த நிமிஷத்துல இருந்தாவது அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் எப்பயுமே ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம யோசிப்போம். தள்ளி ஒரு இந்தியா லெவலில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியாது. அப்புறம் அது அப்படியே தமிழ்நாடு, அது அப்புறம் பக்கத்து தெருவுக்கு வந்தா கூட நம்மளுக்கு தெரியாது, நம்ம வீட்டில் மாடிக்கு வந்தா கூட அது தெரியாது. ஆனா நம்மளுக்கு வரும்போது தான் அந்த விஷயம் வந்து ஒரு பூதாகரமான பிரச்சனையா நம்ம ஃபீல் பண்ணுவோம். தலைவலியும் காய்ச்சலும் நம்மளுக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். அப்போ யாரோ ஒருத்தர் எதுக்காகவோ இந்த விஷயத்தெல்லாம் பிளாஸ்டிக் வரக்கூடாது, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஃபைட் பண்றதை விட ஒவ்வொருத்தருக்கும் அந்த விழிப்புணர்வு அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் வரணும். அந்த குழந்தைக்கு வரலனாலும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வரலனாலும் அவங்க போய் வீட்டில் போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மேடம் வந்திருந்தாங்க, அவங்க வந்து இந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சிருந்தாங்க, இந்த ப்ராடக்ட் சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, ஒபிசிட்டி வருது, பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது, ஜென்ஸுக்கு வந்து தலைமுடியில பிரச்சனை வருது, இந்த மாதிரி நிறைய தரவுகள் நம்ம சொல்லும் பொழுது அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவேர் ஆவாங்க. முதல்ல எப்பயுமே பேரண்ட்ஸ் குழந்தைங்களை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்றோம், நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும், இதை பண்றோம், நீங்க செய்ய ஆரம்பிங்க. அந்த ஃபீலை பார்த்துட்டு எப்பயுமே குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம தான் ரோல் மாடல், அம்மா அப்பா தான் ரோல் மாடல், அவங்க தான் ஹீரோ ஹீரோயின்ஸ். அப்போ அவங்க தான் முதல்ல அவங்க கேட்கலனாலும் அப்சர்வ் பண்ணுவாங்க, கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கவனித்தல் நிலையில நீங்க முதல்ல இருக்கணும். நம்மளே வந்து வெளியில இருந்து எல்லா ஜங்கையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இல்லாத போது குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அப்போ டைரக்டா குழந்தைங்க கிட்ட அந்த விஷயத்த நம்ம புகுத்துறதை விட நீங்க ஒரு ஆரோக்கியமான மனநிலை, உடல்நிலை, யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட ஒரு வாழ்வியல் முறையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. இதுதான் முதல் ஒரு கீனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பள்ளிகளுக்கு போகும்போது சின்ன குழந்தைங்களுக்கு சொல்றது வந்து ரொம்ப பயங்கர சேலஞ்ச். அவங்களுக்கு வந்து இது புரியாது. ஏன்னா நான் கேட்பேன், கண்ணு உனக்கு பசி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன். பசிக்கிறதுனா நீ எப்படி உணர்ற, பசி எப்படி உணர்ற? ஏன்னா பசி யாரும் இது வரைக்கும் நம்ம சந்திச்சதே இல்லை. பெரியவங்க பசிச்சா என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா டீ காஃபி குடிப்பாங்க, இல்லை ஒரு சமோசா சாப்பிடுவாங்க, இல்லை ஒரு பிரெட் டோஸ்ட் சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்புறம் தான் அவங்க உணவுன்ற ஒரு விஷயத்துக்கே போவாங்க. இது வந்து பசியை அப்படியே குறைச்சிடும். அப்படியே குறைச்சிட்டு ஒரு டெம்பரவரியா ஒரு ரிலீஃபை கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த சாப்பாடு ஞாபகமே வராது. அப்ப என்ன ஆகும்னா என்ன பண்றாங்க, சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னா கிரேவிங்கை உண்டு பண்றாங்க. அதை பார்த்த உடனேயே நீங்க சாப்பிடணுன்ற அந்த தூண்டுதலுக்கு அந்த கலர், ஃப்ளேவரு, அப்போ அந்த குழந்தை என்ன என்கிட்ட சொல்லுது அப்படின்னா எனக்கு அதை பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது. அப்போ உண்மையாலுமே உனக்கு பசி இருந்துதான் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டியா, பசி இருந்துதான் அந்த சிப்ஸை சாப்பிட்டியான்னு கேட்டா இல்லை. ஏன்னா அசையாம குழந்தைங்க ஒரு இடத்துலயே உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு பசியே இருக்காது. அப்போ ஸ்நாக்ஸ் டைம்ல வந்து நம்ம கொடுக்குற நூடுல்ஸோ சிப்ஸோ அந்த குழந்தைங்க எப்படி சாப்பிடும்? அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் கிளாஸ் எடுக்கக்கூடிய தாராபுரம்ல எடுத்திருக்கேன் ஒரு அரவிந்தோ வித்யாலயா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸை தவிர எதுவுமே அவங்க கொடுக்கறது இல்லை. ஒரு நிறைய விளையாட விடுறாங்க, நிறைய பேச விடுறாங்க, கம்யூனிகேட் பண்ண விடுறாங்க. இந்த மாதிரி பள்ளிகள் நிறைய இருக்கு. அப்போ அந்த பள்ளிகளுக்கு போயிட்டு இன்னும் அதான மகத்துவத்தை நம்ம சொல்லும் போது
ஒரு பள்ளி கல்லூரியை பார்க்கும்போது இன்னொரு பள்ளி கல்லூரி வந்து மாறுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அப்ப இதை சரி பண்ணிக்கணுமா அப்படின்னு. ஏன்னா நான் அதை பார்த்தேன். முதல்ல ஒரு கல்லூரிக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கல்லூரியை பத்தி நான் முகநூல்ல பதிவு போடும் பொழுது பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இன்னொரு கல்லூரியில இருக்கிற ப்ரொஃபசர் வந்து, மேடம் இது சம்பந்தமா பேசக்கூட செய்யலாமா? ஏன்னா இது இப்போ நிறைய பேர் போய் கல்லூரிகள்ல பேசுறாங்க. பட் 2015, 16, 18 பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோக்கா இல்லை. ஏன்னா இது அவசியம் இல்லாத ஒரு சப்ஜெக்டா இருந்தது. விவசாயம், அப்புறம் வந்துட்டு இந்த ஜங்க் ஃபுட்டை பத்தி ஸ்கூல்ல போய் என்ன பேச போறோம், கல்லூரியில போய் என்ன பேச போறோம், அங்க போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். பட் ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு, கண்ணு உனக்கு பசிக்குதா, பசிக்கும் போது நீ எப்படி கண்ணு ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது குழந்தைகிட்ட ஜாஸ்தி யாரும் பேசவே மாட்டாங்க. நம்ம போய் பேசுறோம் அப்படிங்கும்போது, எனக்கு பசின்னா எப்படி இருக்கும், வயிற்றுல இப்படி பண்ணும், கொஞ்சம் என்னமோ வயிற்றுக்குள்ள ஏதோ பிசைற மாதிரி இருக்கும் அப்படின்னு குழந்தை கரெக்டாக தான் சொல்லும். அப்போ அந்த டயத்தில் நம்ம என்ன கொடுத்துருவாங்கன்னா பேரண்ட்ஸு, ஒரு பால் பாக்கெட் பால் ஒரு டம்ளர் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துருவாங்க. அப்போது அது சரியான உணவான்னு கேட்டால் இல்லை. அந்த பாலும் பிஸ்கெட்டும் அந்த பசிக்கான உணவு கிடையாது, டெம்பரவரியாக ஒரு ரிலீஃப். அப்போது அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும், இது ஆரோக்கியம் இல்லை கண்ணு, உன்னோட மூளையை வந்து யாரோ செலவு பண்ணுறாங்க, உன்னை யாரோ ஹிப்னடைஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து இதெல்லாம் ஒரு நாள் முழுக்க மட்டும் நீ இந்த பிஸ்கெட்டு இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம அம்மா வீட்டில் கிச்சனில் என்ன சமைப்பாங்களோ அதை மட்டும் நீ செய்கண்ணு சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எப்படி விளையாட்டு மூலமா பாரம்பரிய விஷயங்களை எப்படி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, குழந்தையோட கண்ணை வந்து கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி கட்டி விட்டுருவோம். அதுக்கு வந்து பனங்கல்கண்டு, கருப்பட்டி, வெல்லம், உலர் திராட்சை, இந்த மாதிரி அவல் இதெல்லாம் அந்த குழந்தையோட வாயில நாங்க கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் கண்ணை மூடி இதை கெஸ் பண்ணு, இதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு நீ சாப்பிட்ருக்கியா அப்படின் போது குழந்தை ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா அப்படிலாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஆழமா அந்த ஃபுட்டோட நாலேஜ் வந்து அவங்களுக்கு போய் புரியுது. இப்படி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாரம்பரிய அரிசிகளோட பேர்களை வச்சு குழந்தைங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது. இப்போ 2 குழந்தைங்களுக்கு வந்து கிச்சிலி சம்பா அப்படின்னா 2 குழந்தைக்கு வந்து கிச்சிலி சம்பாவோட டேகை வந்து பேட்ச் வந்து இந்த இடத்துல கட்டி விட்டுருவோம். அந்த கிச்சிலி சம்பாவையே அந்த குழந்தை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நிறைய குழந்தைங்க இருக்கும்போது ஒரு 20-30 பாரம்பரிய அரிசியோட பேட்சஸ் வந்து நம்ம குத்தி வச்சிருப்போம். கிச்சிலி சம்பா, ஜீரக சம்பா, சீதாபோகம், அதுக்கப்புறம் கருப்பு கவனி, கருங்குருவை, இந்த மாதிரி காட்டியானம், இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய. அப்போ அந்த குழந்தை போய் அதை படிக்கும். அப்போ படிக்கும்போது பாரம்பரிய அரிசியோட பேரை வந்து அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் வந்து நீ இப்போ அப்புறம் அந்த கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு கண்ணு நீ என்ன அரிசி பேர் நீ கண்டுபிடிச்ச, உன்னோட பேர் என்ன அப்படின்னா காட்டியானம் அப்படின்னு சொல்லும். இந்த காட்டியானம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, இதுக்கு முன்னாடி நீ விவசாய நிலத்தை போய் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது பார்த்துருக்கேன், பார்க்கல, இல்லை எங்கள் அப்பா விவசாயி தான், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ இந்த காட்டியானம்னா என்ன, கட்டுடை ஓணான், இதுதான் காட்டியானம் அப்படிங்கிற பாரம்பரிய அரிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி உயரம் வளரும். இந்த அரிசியோட பதருக்குள்ளர ஒரு காட்டு யானை போய் நின்று மறைஞ்சுக்கிட்டா கூட அந்த யானையை வந்து சுற்றி இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாதான் அப்படின்னா கொஞ்சம் குழந்தை ஆர்வம் ஆவாங்க. அப்படியா, அப்போ நான் ஒரு நாள் என்ன இந்த லேண்டுக்கு கூட்டு போறீங்களா, கூட்டு போகிறேன். அப்போ அந்த மாதிரி சொல்லி 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 இது ஏன் அவங்க உடம்புக்கு நல்லது, ஏன் அவங்க மனசுக்கு நல்லது, அதுக்கப்புறம் இது ஏன் சமுதாயத்துக்கு நல்லது, இயற்கைக்கு ஏன் நல்லது. ஏன்னா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடாது இந்த கிளைமேட் சேஞ்சுன்ற ஒரு விஷயம். இப்போ அது நிறையா மாறி இருக்கு. முக்கியமாக வந்து பார்க்கும்போது தவறான ஒரு பட்டத்தில் மழையோ வெள்ளமோ வந்துடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காட்டியான அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி உயரம் இருக்கிறதுனால ஒரு போட்ல அதோட அறுவடை வந்து போட்ல போய் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகள்லாம். அப்போ இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை செய்யும் போது இந்த கிளைமேட்ல இருந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இந்த பாரம்பரிய அரிசி மூலமா தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லுவோம் நம்ம. அப்போ சூழல், உணவு, தனி மனுஷனோட விஷயம் எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து போய் ஃபீட் ஆகும். அப்போது விளையாட்டும் ஆச்சு, ஒரு அவுட்டோர் விளையாடின மாதிரியும் ஆச்சு, குழந்தைங்க வந்து பாரம்பரிய அரிசி அந்த உணவு செய்முறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்வோம். இதை வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் எல்லா சென்னையில் நிறைய பள்ளிகளில் இந்த மாதிரி விளையாட்டுகள் மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்புறம் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஏன்னா நம்மளே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க பேச மாட்டாங்க. அப்போது காலையில் வந்து நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னோடனே ஏதாவது ஒன்று பிரெட் சாண்ட்விச் சொல்லுவாங்க. அப்போ பிரெட் சாண்ட்விச் வந்து நீ எங்கேருந்து பார்த்துருக்க, இது வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு வந்து நீ சமைச்சு கொடுத்ததுக்கு தேங்க் பண்ணியிருக்கியா, உனக்கு விவசாயம் உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிக்கு நீ தேங்க் பண்ணியிருக்கியா. அப்போது ஃபைனலாக என்ன பண்ணுவோம், எல்லாரும் உட்காந்து உனக்கு கிச்சனில் இவ்வளோ நேரம் காலையில் இட்லி தோசை எல்லாம் செஞ்சு கொடுத்தா அம்மாவுக்கு முதல்ல ஒரு தேங்க் பண்ணு, அப்புறம் தேங்க் பண்ண வச்சு அப்புறம் அந்த மளிகை கடைக்கார அண்ணா,
அதுக்கப்புறம் விவசாயி, அப்புறம் இயற்கை, இது எல்லாத்தையும் நன்றி சொல்ல வச்சு அந்த குழந்தைய வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழலுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனரீதியாவே கொண்டு போறதுக்கு நம்ம வகுப்புகள் நிறைய எடுத்துட்டு இருக்கோம் இந்த 5-6 வருஷங்கள்ல. நான் படிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் கிராஜுவேஷன். நான் இப்போ இருக்கிற ஃபீல்டுக்கும் நான் படிச்சதுக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்ல. ஆனா அந்த படிப்பு வந்து எனக்கு எப்படி எதை நோக்கி போகணுங்கிற அந்த வழிகாட்டுதலை வந்து எனக்கு சரியா தந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பண்ண அடம், பிடிவாதம் இதெல்லாம் ரொம்ப சகிச்சுக்கிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை இன்ன வரைக்கும் என்னோட அம்மாவும் என்னோட தம்பியும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் என்னுடைய கணவர், என்னோட குழந்தை, என்னோட ஃபேமிலி, மாமனார் மாமியார் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இனிஷியலா டிகிரி படிச்சிருக்கா, ஆனா வந்து கட்டப்பை தூக்கிக்கிட்டு மிஷினுக்கு போய்கிட்டு இந்த மாதிரி உடலை ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யறாளேன்னு அம்மாவுக்கும் இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. இந்த இது படிச்சது என்ன, நீ அழகா ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஏசி ரூம்ல வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு அதுக்கு தானே உன்னை நான் படிக்கவே வச்சோம் அப்படின்னு ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் கஷ்டப்படும் போது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய அவார்ட்ஸ் 2-3 அவார்டு, மகளிர் அவார்டு கிடைச்சது, மெல்லினம் பப்ளிகேஷன்ல இருந்து அவார்டு கிடைச்சது. பூவுலகின் நண்பர்களுக்கு வந்து நான் முக்கியமா தேங்க் பண்ணணும். ஏன்னா என்னுடைய பயணம் இயற்கை சார்ந்த என்னுடைய வாழ்வியல் முறைகளை எல்லாமே பக்கத்துல நோட்டீஸ் பண்ணி அவங்க வந்து இல்லை நீங்க புத்தகம் எழுதணும், ரெசிபி புத்தகம் எழுதணும் அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. தமிழே அமுதே உணவே அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கு என்னோடது. இதுல பிஹைண்ட் யார் இருக்காங்க அப்படின்னா என்னுடைய OFM நண்பர்கள் அனந்து சார். அவர் வந்து நீ புத்தகமா எழுதுமா, இதை நிறைய பேருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கும்போது, சார் குருவி தலையில பனங்காய் வச்ச மாதிரி இருக்கு, என்னால் இதெல்லாம் முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது, சுமந்து அதை கடந்து முடிச்சுட்டு அப்புறம் உனக்கு அது எளிமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மூலமா முதல்ல நான் எழுத ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினம் பதிப்பகத்துக்காக மந்த்லி ஆர்டிக்கல், அதாவது பாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலப்படம், மைதா மாவில் இருக்கக்கூடிய கலப்படம், வெல்லத்துக்கு பின்னாடி ஆர்கானிக் வெல்லம்னாலும் உண்மையாலுமே வெல்லத்தை எப்படி செய்கிறாங்க, அதில் வந்து இயற்கை சார்ந்து எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற பல தகவல்களை கிட்டத்தட்ட கடந்த 6 வருடங்களாக தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மெல்லினம் பதிப்பகத்தார். அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அப்புறம் என்னுடைய கணவருக்கு, என்னுடைய பொண்ணுக்கு, ஏன்னா அவ தான் என்னை வந்து இனிஷியலாக நான் உனக்கு நல்லா இருந்தா போதுமா, மற்ற குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்னு என்னை கைப்பிடிச்சு கூட்டு போனது வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் அவ தான் என்னை கைட் பண்ணியிருக்கா. இவ்வளோ ட்ராவலுக்கும் அவ தான் காரணம். அப்புறம் என்னுடைய மாமனார் மாமியார், என்னுடைய குடும்பத்தார், அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி, என்னை நம்பி இருக்கிற என்னுடைய வாடிக்கையாளர்கள், கன்சியூமர்ஸ், என்னோடது பெரிய பிஸ்னஸ் அப்படி இல்லைனாலும் சீதாலட்சுமி கொடுத்தா அது தரமான ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்னு என்னை நம்பி வாங்குற என்னுடைய வாடிக்கையாளர் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள். இது என்னை எப்படி மறுபடியும் கோல்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கோலில் வந்து எனக்கு வாழ்வியல் கோல் அப்படின்றது ஒன்றும் பெருசாக இல்லை எனக்கு. ஏன்னா ஒரு கோல் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கோலை நோக்கி நம்ம பயணிக்கும் போது சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து, அழகான விஷயங்களை வந்து நம்ம மறந்துடுறோம். ஒரு சாதாரண ஒரு டென்ஷனோட ஒரு பயணத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெயினில் உட்காரும் போதோ இந்த பேருந்தில் உட்காரும் போதோ முகத்தில் அடிக்கிற அந்த ஒரு காற்றை நம்ம சுவாசிக்கிறதுக்கு மறந்துடுறோம். அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளை நம்ம ரசிக்கிறதுக்கு மறந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். அதனால நான் ஒரு பெருசாக கோல் அப்படின்ற மாதிரி நான் உருவாக்கிக்கல. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த உலகத்தை வாழ்த்திட்டு என் உடம்புக்கு, என்னோட மனசுக்கு, அப்புறம் என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு, அப்புறம் இந்த ஊருக்கு, உலகத்துக்கு 5க்கும் நல்லதா ஏதாவது 1 மணி நேரம் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா அதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு நான் சொல்லுவேன். பண்ண முடியலனாலும் அதுக்கு அடுத்த நாள் வந்து அதை சேர்த்துருவேன், அவ்வளோதான். என் உடம்புக்கு காலையில் எழுந்திரிச்சு 1 மணி நேரம் தியானம் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், சரியான உணவு முறை சாப்பிடுவேன். அது இந்த உடம்புக்கு, மனசு, உயிருக்கு. என்னோட குடும்பத்துக்கு ஆரோக்கியமாக சமைச்சு தருவேன். அவங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்குவேன், என்னோட குடும்பத்தையும். என்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வை நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த ஊருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான வாழ்வியல் முறையை நான் வாழ்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பயணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி கொண்டு போகலாம், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலாங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கும் போது, ஆராய்ச்சிகள் பண்ணுறது, புத்தகம், இந்த உணவு சார்ந்த புத்தகங்கள் வந்து புத்தகம் வாசிக்கிறதே இல்லை. அப்படியே வாசிக்கப்பட்டாலும் மேக்சிமம் ஆன்மீகம், ரெசிபி புக்கு, இது 2 தவிர ஒரு பரந்த வாசிப்பு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு இன்னும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்ல நம்ம எத்தனை வரிகள் நம்ம சாதாரணமா படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 40 வரிகள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. ஒரு 40 வரி நம்மளால வாட்ஸ்அப்ல படிக்க முடியுதுன்னா கண்டிப்பா ஒரு புத்தகத்துல படிக்க முடியும். எவ்வளவு பெரிய மேதைகள்லாம் வந்து சிறைச்சாலையில படிச்சிருக்காங்க, தூக்கு மேடைக்கு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க. வாசிப்பு வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனா இதெல்லாம் தெரியாம ஏதோ ஒரு மிஷினுக்கு முன்னாடி நம்ம இயந்திரத்தனமா மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து லாக்டவுன்ல எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்பா ஒரு நல்ல ரீடர், தம்பி ஒரு நல்ல ரீடர், அம்மா நல்ல வாசிக்கிறவங்க, ஒரு ஃபேமிலியே வாசிப்பு குடும்பமா இருந்தாலும் எனக்கு அதை வாசிப்பு பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்னா அது லாக்டவுன் டைம்ல தான். வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் டிவியில மாட்டிக்கிற ஆள் இல்லை. ஸோ முக்கியமான நிகழ்ச்சி கண்டிப்பா டிவியில பார்ப்பேன். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா புத்தகங்கள் தான் என்ன ரொம்ப இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆக்கியிருக்கு, அடுத்த நிலைக்கு என்ன கடத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்வேன். நான் வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகநூல் குழுவில் வந்து நான் சேர்ந்தேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய போட்டிகள் வைப்பாங்க, மாத ரீதியா அப்புறம் வருட ரீதியா இந்த மாதிரி போட்டிகள் வச்சு நம்ம படிச்ச புத்தகங்களை வந்து அதுல 400 வார்த்தைகளுக்கு குறையாம அதை பத்தின புத்தக அனுபவத்தை பத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அந்த மாதிரி மாரத்தான் போட்டிகள்ல பங்கெடுத்து முதல்ல நான் தேர்ந்தெடுத்த ஒரு புத்தக வகைப்பாடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உணவு தான். இது வரைக்கும் உணவு சார்ந்து என்னென்ன நூல்கள் யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 நூல்கள் பக்கமா உணவு சம்பந்தமா மட்டுமே நான் படிச்சு அதை பத்தின பதிவை வந்து முகநூல்ல நான் எழுத ஆரம்பிச்சேன். எல்லாத்துலயும் நான் பார்த்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அப்டேட்டட், அதாவது ஒரு நேத்து இருந்த உணவோட ஒரு ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு கிடையாது. இப்போ நிறைய டிவி நிகழ்ச்சிகள்ல வந்து மறுபடியும் பழைய உணவுகளை மீட்டு கொண்டு வந்தாலும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா எப்படி சாப்பிடுறது, 5 நிமிஷத்துல நான் சாப்பிட்டு போயிடணும், ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கு. ஆனா சங்க காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவு முதல்ல எப்ப தோன்ற ஆரம்பிச்சிச்சோ, எப்ப மனிதன் வந்து அடுப்பு வச்சு சமைக்கிறத கண்டுபிடிச்சானோ, நாகரிக வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம், நெருப்பு உண்டானதுக்கு அப்புறம் தான் நாகரிகம், அவன் வாழ்வியல் முறைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாகரிகம்னு நம்ம சொல்றோம். அப்போ எங்க இருந்து இந்த பயணம், உணவு சமைக்கணும்னு அவனுக்கு எப்படி தோணி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போ சங்க நூல்கள்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். இப்போ அந்த ப்ராசஸ்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ சங்க உணவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியான இன்கிரீடியன்ஸ், ரொம்ப கம்மியா இருக்கும். 2 ஐட்டம் மட்டும்தான் போட்டிருப்பாங்க, இல்ல 3 ஐட்டம் போட்டிருப்பாங்க. அதை வச்சு ஒரு உணவு இப்ப நம்ம வந்து ஒரு உணவு தயாரிக்கிறது மட்டும் இல்லாம இது வந்து புரோட்டீனுக்கு, இது கால்சியம்க்கு, இது அயனுக்கு, இது வந்து விட்டமினுக்கு, இப்படி தனித்தனியா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், வகைப்படுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த வகைப்படுத்தலின் மூலமாவே உடம்பு கெட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆதி மனுஷன் வந்து எப்படி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு தகவலை சொல்றாங்க. பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள்லாம் வந்து வயக்காட்டுல நல்லா வேலை செய்யறவங்களுக்கு தான், இங்க இருக்கிற மாடர்ன் பீப்புளுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு கான்செப்டும், இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியம் எல்லாம் மேட்டிமைத்தனமான ஹையர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும் தான் சாப்பிட முடியும், மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது உண்மை தவறு அப்படிங்கிறது நம்ம இன்னொரு தடவை யோசிச்சாலும் ஏன் நம்ம அதை எளிமைப்படுத்த முடியாது, அதுக்கு நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துட்டு அதை வந்து நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணுமா, அதை சாப்பிட்டுட்டு அப்ப இருந்த மனுஷன் மாதிரி ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறைக்கு மாறணுமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பாருங்க, ஆனா சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு சரியான நேரத்துக்கு தூங்கிட்டு சரியான உடல் உழைப்பு உடம்புக்கு கொடுத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி கண்டிப்பா சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். அப்போ அதை ஆத்தென்டிக்கா எப்படி சமைக்கிறது, இப்ப எல்லாருமே ஃபியூச்சரிஸ்டிக்கா போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி அதுல மாடர்னைஸ்டு ஃபுட் எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங்ல போய் நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா அதை பின்னாடி யாரும் போய் பார்க்கல அப்படின்றது எனக்கு ஒரு உறுத்தலாவே இருந்துட்டு இருந்தது. அப்போ அப்படி போன ஒரு விஷயம்னா அந்த புத்தகத்தின் மூலமா சங்ககால உணவுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒரு தொகுக்க ஆரம்பிச்சேன். ஆற்றுப்படை நூல்கள்ல இருக்கக்கூடிய உணவு செய்முறைகள், அப்புறம் அப்போ வந்து வகைப்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை வந்து இவ்வளவு வகைப்படுத்திருக்கோம் இல்லையா, இவ்வளோ இருக்கு, இவ்வளோ அரிசிகள் இருக்குன்னா அப்ப சங்க இலக்கியத்திலயோ சங்க காலத்திலயோ வந்து இப்ப இருக்கிற அரிசி பேரை கொண்டு போய் அங்க தேடினீங்கன்னா கிடைக்காது. அப்ப அங்க என்ன பேர் பயன்படுத்தியிருக்காங்க, என்ன வகைப்பாட்டுக்குள்ள அதை கொண்டு வந்திருக்காங்க தாவரங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய அளவுல நான் செஞ்சுட்டு இருக்கேன். பிளஸ் கல்வெட்டுல இருக்கக்கூடிய உணவு முறைகள் அதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். கல்வெட்டுல என்னென்ன உணவு முறைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கேன், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த அளவுல ஜெயா டிவி நிகழ்ச்சிகள்ல மூலமா உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களோட சேர்ந்து பகிர்ந்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஜெயா டிவி நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.